கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இது தேவன் நமக்கு கொடுத்த வெற்றியின் நாள். இதுல நாம் களி கூர்ந்து மகிழும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். அப்போ ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், பூட்டக்கூடாதபடி திறக்கிறவராய் இருக்கிற நம்முடைய தேவன் நமக்கு முன்பாக அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறாராம். ஒருவனும் அதை பூட்ட முடியாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எந்தெந்த கதவுகள் திறக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ, நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன், அவர் திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்னென்ன வாசல்கள் நமக்கு திறக்கணுமோ அத்தனை கதவுகளையும் தேவன் நமக்காக அவர் திறந்து வைத்திருக்கிறார். அப்போ இந்த நாள்ல கூட அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அவருடைய வார்த்தைக்கு நம் இருதயம் திறந்திருக்கும் பொழுது நம் வாழ்க்கையில நன்மைகளை நாம் நிச்சயமாய் பார்க்க முடியும். ஏன்னா அவர் வார்த்தை, அந்த வார்த்தையே அறியும் போது, சத்தியத்தை நாம் அறியும் போது நிச்சயம் அந்த சத்தியம் நமக்கு விடுதலையை தரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. நேற்றுக்கு ஆக்சுவலா நான் மெசேஜ் எடுக்கணும்னு நினைச்சது தேவனுடைய குறித்த காலம், இத குறித்துதான் நான் எடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணவும் எனக்குள்ள நேற்று தேவன் என் இருதயத்துல வைத்த ஒரு காரியத்தை குறித்து பேசணும்னு சொல்லி ஆவியானவர் என் உள்ளத்துல உணர்த்துகிறபடியினால அந்த காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அங்க நேற்று நான் வெளியில போயிருக்கிறப்போ நான் எல்லாரையும், அதாவது அதுக்கு ஒரு காலையில ஒரு 10 மணிக்கு நான் வெளியில போறேன். போகும்போது ஒவ்வொரு அங்க நிறைய கடைகள் இருக்கு, சில ரோட்டோர கடைகள் இருக்கு. எல்லாரும் அந்த காலையில டைம்ல அவ்வளோ பிஸியா, அவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. உலகமே பிஸியா இயங்கி கொண்டு இருக்குது. கடைகள்ல இருக்கிறவங்க அந்த காலையில கடையை திறந்தோன்னு ஒரு சில கடைகளை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாமே பிஸியா இருக்குது. ஒரு வீடை நான் பார்க்கிறேன். அந்த வீட்டு வழியா நான் கிராஸ் பண்ணி வரும்போது அந்த வீட்டுல ஏதோ ஒரு மரணம் நடந்திருக்குது. அந்த அப்பதான் அவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் எல்லாம் அந்த வீட்டுக்கு வாசல்ல வெளியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. வீட்டுக்கு வெளியில எல்லாம் மாலையா தூவி கிடக்குது. அப்ப யோசிச்சேன், ஒரு மனுஷன் அங்க மரணம் அடைந்திருக்கிறான். ஆனா உலகம் எந்த ரியாக்ஷனும் இல்ல. அது தானா அது எப்பவும் போலதான் இயங்கி கொண்டிருக்கிறது. எந்த ஒரு மாறுபாடோ வேறுபாடோ இல்லை. ஆனா ஒரு மனிதன் நமக்காக இந்த பூமிக்கு வந்த பொழுது அந்த மனித ரூபத்துல வந்த அந்த தேவன் மரித்த பொழுது இந்த உலகத்துல இமீடியட் எஃபெக்ட்ஸா நம்ம பல காரியங்கள் இந்த பூமியில நடந்ததை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் அவருடைய மரணம் நம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ அது எப்படிப்பட்ட மரணம், அந்த மரணம் நடந்த பிறகு இம்மீடியட்டா என்னெல்லாம் நடந்தது, அந்த நிகழ்வுகள் எதை நமக்கு கொடுக்கிறது அப்படிங்கறதான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 27வது அதிகாரம் 45வது வசனம். மத்தேயு 27:45. Matthew chapter 27 verse 45. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இது அவர் மரணம் அடைகிறதுக்கு முன்னாடியே அந்த அந்தகாரம் அங்க என்ன செய்து சூழ்ந்துருச்சு. இந்த அந்தகாரம் எதை குறிக்கிறது? இந்த சூப்பர் நேச்சுரலான இந்த டார்க்னஸ், அதாவது மதியான வேளையில முழுவதுமாய் அப்படி இருள் சூழ்ந்த, அப்போ 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அப்போ இந்த அந்தகாரம் எதை குறிக்கிறது? அது அப்படி ஒரு சூப்பர் நேச்சுரல் டார்க்னஸ். பகல் நேரத்துல அப்படி ஒரு இருள் சூழ்ந்த ஒரு நிலைமை. அது ஏன் அப்படி அந்த இடத்துல இருள் உண்டாயிற்று அப்படின்னா, அங்க பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்றான். ஏன் அப்படின்னா, முழு உலகத்தின் பாவத்தையும்
இயேசு கிறிஸ்து சுமக்கிற ஒரு நேரமாய் அந்த நேரம் இருந்தபடியினால, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ தேவன் பாவத்தை நியாயம் தீர்க்கிற அந்த நேரம், மனிதனுடைய பாவத்தை, அந்த பாவத்திற்குண்டான அந்த தண்டனையை அவர் தன் மேல அவர் சுமக்கிற ஒரு நேரமாய் அந்த நேரம் இருந்தபடியினால, முழு பூமி எங்கும் என்ன செய்துதான் அந்தகாரம் உண்டாயிற்று. வாசிக்கலாம். ஆமோஸ் 8வது அதிகாரம் 9வது வசனம். அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி. போதும். பட்ட பகல்ல நான் என்ன செய்வேன்? தேசத்தை அந்தகாரமாக்கி. அப்போ இது எல்லாம் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல்களா? இங்க சிலுவையில இயேசு அறையப்படும் பொழுது அங்க நடக்கிற காரியங்களாய் நாம் பார்க்கிறோம். அப்போ இது எதை குறிக்குது? உலகத்துக்கே வெளிச்சம் அவருதான். ஆனா நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் தன் மேல நம்ம மேல இருந்த இருள்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்தபடியினால இன்னைக்கு நம்ம எல்லாரும் இருளுக்குள்ள இருந்தோம். இந்த பாவமாகிய இருளுக்குள்ள நம்ம இருந்தோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நாம் மரித்து கிடந்தோம்னு சொல்லி எபேசியர்ல பார்க்கிறோம். இந்த உலகத்தினுடைய அத்தனை பேருடைய இந்த இருளை வெளிச்சமாகிய அவர் நமக்காக சுமந்த பொழுது அங்கே பூமியை சிருஷ்டித்தவர் அவர்தான். அதனால இந்த பூமி எங்கும் என்ன உண்டாகுது? அந்தகாரம் உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். இமீடியட் எஃபெக்ட். அப்போ இன்றைக்கு எந்த அளவுக்கு நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். முழு உலகத்தின் பாவத்தையும் அவர் சுமந்து விட்டார். அவர் சுமந்து சிலுவையில அந்த பாவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தபடியினால இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? நீதிமான்களாய் இருக்கிறோம். இந்த நீதிமான்கள் அப்படிங்கிறத அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இயேசு சிலுவைக்கு சென்றதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு வரைக்கும் அவருடைய மரணம், இன்னைக்கு பிறக்கிற ஒரு பிள்ளைக்கு கூட அவருடைய மரணத்தின் எஃபெக்ட் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்க முடியும். அந்த பிள்ளை வளர்ந்து அது பெரிதாகி அதனுடைய பாவத்தையும் அவர் 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே அவர் சிலுவையில் சுமந்து முடித்து விட்டார். வெளிச்சமாகிய அவர் நம்முடைய இருளை அவர் சுமந்திருக்கிறார். அதனாலதான் அங்க பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாகிறத நாம் பார்க்கிறோம். அடுத்ததா அவர் சிலுவைக்கு போகும்போது நடக்கிற காரியம் என்ன? வாசிக்கலாம். மத்தேயு 27வது அதிகாரம் 51ஆம் வசனம். தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. இது எதை வெளிப்படுத்துது? இந்த அவருடைய மரணம் இன்றைக்கு நமக்கு எதை கொடுத்திருக்கிறது அப்படின்னா, இன்றைக்கு தேவனே மனிதனுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த பிரிவை அவர் என்ன செஞ்சாரா? அவர் கிழித்து விட்டார். அந்த பிரிவாகி அந்த சீலை, அந்த திரைச்சீலை எதை வெளிப்படுத்துதுன்னா மனுஷன் தைரியமா அவருடைய சமூகத்துக்கு போக முடியல. மகாபிரதான ஆசாரியன் தவிர அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிறதற்கு யாராலையும் முடியாது. ஏன்னா எல்லாருக்குள்ளயும் பாவம் இருக்கிறதுங்கிறது அந்த குற்ற உணர்வு. அதற்கு தகுதியானவர்கள் தவிர வேற யாரும் நுழைய முடியாது. இன்றைக்கு நம்முடைய தகுதின்னு ஒண்ணும் இல்ல. இன்றைக்கு கிறிஸ்து மரித்ததின் நிமித்தம் அந்த தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்து அங்க தேவனுடைய பிரசன்னத்துல நம்ம எப்ப வேணாலும் போகலாங்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை கிறிஸ்துவின் மரணம் நமக்கு கொடுத்திருக்கிறது. அந்த பழைய உடன்படிக்கையில
அவங்க பலி செலுத்தி தான் அவங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கு? ஒவ்வொரு வருஷமும் அவங்க பாவங்களுக்காக பலி செலுத்த வேண்டியது இருக்குது. அந்த பலி செலுத்தப்பட வேண்டிய அந்த காரியங்கள் நிறுத்தப்பட்டு இந்த கிருபையின் உடன்படிக்கைக்குள்ள அவங்க உள்ள நுழைகிற காலமாய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பொழுது அந்த காலம் தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். டைரக்ட் ஆக்சஸ் தேவ பிரசன்னத்துக்குள்ள போறதுக்கு யாருடைய ஹெல்ப்பும் நமக்கு இனி தேவையில்லை. தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையில் நாம் சேரும்படியாகத்தான் அவர் நமக்காக மரித்தார். என் பிள்ளை என்கிட்ட எப்படி வரணும்? சந்தோஷமா எப்பனாலும் என்கிட்ட வர முடியுங்கிற ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்தார். அதனாலதான் அங்க சமாரிய ஸ்திரீ கிட்ட அங்க இயேசு சொல்றாரு, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அவ கேக்குற, எருசலேம்ல மாத்திரம்தான் நாங்க தொழுது கொள்ளணுமா அப்படின்னு கேட்கும் போது, இல்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நம்ம ஹார்ட் தான் அங்க மேட்டர். நான் அப்பாட்ட போறேன், என் அப்பா கிட்ட நான் கேட்க போறேன், என் அப்பா எனக்காக எதையும் செய்வார்ங்கிற அந்த அவரை பற்றின அந்த நம்பிக்கையோடு உறுதியோடு ஸ்பிரிட்ல நம்ம அவர் கூட இணைகிற அந்த ஒரு இன்டிமசிய தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ அவருடைய மரணம் இமீடியட்டா நமக்கு எதை கொடுக்குது அப்படின்னா, அவருடைய பிரசன்னத்துக்கு தைரியமாய் போகக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுக்குது. இன்னைக்கு நம்ம யாருமே நம்ம அப்பான்னு போறதுக்கு தடை கிடையவே கிடையாது. நீங்க என்ன வேணாலும் செய்திருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். அன்றைக்கு இளைய குமாரன் அவ்வளோ காரியங்களை செஞ்சுட்டு வந்த பிறகும் அப்பான்னு வந்த உடனே அந்த அப்பாவே ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் இந்த இடத்துல, ஐயோ நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேனே, இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில இருக்குதே, என்னுடைய ஜபத்தை என் அப்பா கேட்பாரா, நான் அவர்கிட்ட போனா அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா, இப்படிங்கிற இடத்துல நம்ம இருதயம் ஒருவேளை இன்றைக்கு காலை வேளையில ஒருவேளை சிலருக்கு அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை இருக்குமானால், அப்பா சொல்றாரு, நீ என் பிள்ளை, நீ என்கிட்ட வர்றதற்கு தடை இல்லை. ஏன்னா நான் உன்னுடைய அத்தனை பாவங்களையும் நான் என் மேல சுமந்து தீர்த்திருக்கிறேன். இனி உன்னிடத்துல பாவம் இல்லை. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ பாவமே அறியாத அவர் நமக்காக எப்படி பாவமாக்கப்பட்டார்? நம்முடைய அத்தனை பாவங்களும் அவர் மேல வந்தது நிமித்தம் இன்னைக்கு அவருடைய நீதி இன்னைக்கு நமக்கு என்ன செஞ்சிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்முடைய நல்ல செயல்கள், நம்ம செய்த நன்மைகள், நம்ம ஏதோ ஜெபிக்கிறோம், நம்ம ஏதோ உபவாசிக்கிறோம், நம்ம ஏதோ வேதத்தை தியானிக்கிறோங்கிறதுனால நம்ம நீதிமான் ஆகல. நம்முடைய அத்தனை பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை, தேவ நீதியை அவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய மரணத்துல நடந்த மிகப்பெரிய காரியம் இதுதான். அப்போ எவ்வளவு தைரியமா நம்ம அப்பா கிட்ட நம்ம போக முடியும். அடுத்ததா அதே வசனம் சொல்லுது, பூமி அதிர்ந்தது. ஏன் இந்த பூமி அதிர்ச்சி? அவர் மரணம் அடைந்த பொழுது பூமி, அதாவது நம்ம பார்த்த போல நம்ம இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் மரிக்கிறாங்க. சாதாரணமா அவங்க மரணம் வெளியில கூட தெரியறது இல்ல. ஒருவேளை உலகத்துக்கு அறிந்த தலைவர்கள், இல்ல அரசியல் தலைவர்கள், இல்ல ஏதோ பெரிய பெரிய நடிகர்களுடைய மரணம் உலகத்துக்கு வெளியில தெரியுது. ஒரு 2 நாள் அவரை பத்தி பேசுறாங்க, அவ்வளவுதான். அது எந்த தாக்கத்தையும் பெரிதா ஏற்படுத்துவதில்லை அந்த குடும்பத்தினரை தவிர. ஆனா இந்த நம் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அங்க எதை உண்டாக்குகிறதாம்? பூமி அதிர்ச்சியை உண்டு பண்ணுகிறதாம். அது எதற்காக அந்த பூமி அதிர்ச்சி உண்டாகுது? பழைய சிஸ்டம், அந்த ஓல்டு சிஸ்டம்,
பழைய உடன்படிக்கையின் நாட்கள்ல அங்க என்ன நடக்குது? தொடர்ந்து பலி செலுத்தி கொண்டே இருக்கிறாங்க. அந்த சிஸ்டமே என்ன செய்யுது? டோட்டலா மாறுகிற ஒரு சூழ்நிலையில தான் அந்த பூமி அதிர்ச்சி அங்கே உண்டாகிறத பார்க்கிறோம். இததான் ப்ராஃபட்டிக்கலா அங்க ஆகாய் 2வது அதிகாரம் 6-7 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஆகாய் 2:6-7. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், கொஞ்ச காலத்துக்குள்ள இன்னும் ஒரே தரம் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரத்தையும் அசைக்க பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைக்க பண்ணுவேன், சகல ஜாதியாரும் விரும்பப்படத்தக்க வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இதுதான் ப்ராஃபட்டிக்கலா இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் அங்க நிகழும் போது அங்க என்ன நடக்கும்னு அங்க சொல்லப்படுகிற காரியம். கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன். அந்த ஓல்டு சிஸ்டம் டோட்டலா அது என்ன செய்து அது அசைக்கிறார். அந்த பூமி அதிர்ச்சி உண்டாகும் போது அந்த பழைய சிஸ்டம் அப்படியே என்ன செஞ்சிருது? அது அகன்று போகிறது. அங்க என்ன நடக்குது? சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிரப்புவேன். இன்றைக்கு நாம் தான் அவர் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறோம். இன்னைக்கு அந்த பழைய சிஸ்டம் அசைக்கப்பட்டதுனால அந்த பழைய சிஸ்டம் என்ன சொல்லுது? தேவாலயத்துக்கு வரணும், அங்க வந்து பலி செலுத்தணும், அங்க வந்து பலி செலுத்தி அங்க அந்த அந்த ஆடையோ மாடையோ கொண்டு வந்து பலி செலுத்தும் போதுதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. அப்பதான் நம்முடைய அங்க ஜபங்கள் நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படுது. இதெல்லாம் அந்த பழைய உடன்படிக்கையின் காரியங்களாய் மோசேயின் நாட்கள்ல தேவன் கொடுத்த அந்த பழைய உடன்படிக்கை, மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த பழைய உடன்படிக்கையை காலம் முடிவுக்கு வந்து இன்றைக்கு நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த ஜீவனுள்ள தேவனுடைய ரத்தம் இன்றைக்கு நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரித்திருக்கிறதாம். அப்போ நம்ம மனசாட்சியை சுத்திகரிச்சிருச்சு அவருடைய ரத்தம். இன்றைக்கு நாம் தான் அவர் தங்குகிற ஆலயமா இருக்கிறோம். இந்த ஆலயத்தை அவர் தம்முடைய மகிமையினால் நிரப்புகிறாராம். அவருடைய மரணத்துல நடந்த மிகப்பெரிய ஒரு காரியம், இன்றைக்கு கைகளால் செய்யப்பட்ட ஆலயங்கள்ல நான் வாசம் பண்ணுகிறதில்லை, நான் தங்குகிற ஆலயமே நீங்க தான் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். இது எங்க நடந்தது? அவர் மரணம் அடைந்த பொழுது நமக்கு சம்பவித்த காரியமாய் இருக்கிறத பார்க்கிறோம். அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு என்றென்றைக்குமாய் அவர் நம்முடனே தங்கி இருக்கும்படி அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய மகிமை நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை இன்றைக்கு நிரப்பி இருக்கிறது. இதனாலதான் அந்த பூமி அதிர்ச்சி, அந்த அது வரைக்கும் தேவாலயம் தேவாலயம் தேவாலயம்னு சொல்லி ஆலயத்துல இருக்கிறார்னு ஓடின அந்த ஒரு காரியம், அந்த ஒரு சூழல் மாற்றப்படுகிறது. அத சமாரிய ஸ்திரீ கிட்ட சொன்ன அந்த காரியம் அப்பொழுதுதான் அங்க நடக்குது. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம். பூமி அதிர்ச்சி உண்டான ஒரு ஒரு ரீசன், ஒரு பெரிய ரீசன் அது அங்கத்தான் நாம் பார்க்கிறோம். அடுத்ததா மத்தேயு 27வது அதிகாரம் 52-53 அவருடைய மரணம் எவ்வளவு பவர்ஃபுல்ங்கிறத இந்த வசனங்கள் மூலம் நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 27:52-53. கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். கல்லறைகளும் திறந்தது. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் மறிக்கிறாங்க, அவங்க மறிக்கிறாங்க, ஏற்கனவே மறித்தவங்க கூட அவங்களும் அந்த மரணம் அடைந்த அந்த லிஸ்ட்ல சேர்ந்து கல்லறைகள்ல அடக்கம் பண்ணப்படுறாங்க. ஆனா இவர் மரித்த பொழுது
கல்லறைகள் திறந்தது. ஏன் அப்படின்னா அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அது வரைக்கும் முழு மனுக்குலத்தையும் மரணம் ஆளுகை செய்து கொண்டிருந்தது. வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20 முதல் 22 வசனங்கள். கல்லறைகள்ல அடக்கம் பண்ண கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலன் ஆனார். மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்போ எபிரேயர் 2வது அதிகாரம் அதுலயும் மரணத்தை குறித்து அவர் எப்படி மரணத்தை அவர் ஜெயித்தார், நம் ஒவ்வொருவருடைய மரணத்தையும் அவர் ருசி பார்த்தார், அவர் டேஸ்ட் பண்ண அந்த காரியம். எபிரேயர் 2வது அதிகாரம் 14 முதல் 15. மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும் படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாய் அப்படியானார். அப்போ பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, நம்ம எல்லாருக்கும் மாம்சமும் இரத்தமும் இருக்கிறபடியினாலே அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த பூமிக்கு வந்து மரணத்துக்கு அதிகாரியாய் ஒருவன் இருந்தான். அவன்தான் பிசாசானவன். தன்னுடைய மரணத்தினாலே அவனை அழித்து விட்டாராம். எவ்வளவு பெரிய காரியம் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துல நடந்திருக்குதுங்கிறத நம்ம நம்பணும்னா நம்ம மேல, நம்ம குடும்பங்கள் மேல இந்த மரணம் ஆளுகை செய்ய முடியாது. நம்ம விரும்புகிற வரைக்கும் நாம் இந்த பூமியில வாழ முடியுங்கிற இந்த நம்பிக்கையை அவர் மரணம் நமக்கு கொடுக்கிறது. இன்னைக்கு வியாதி, இதை எல்லாமே இந்த மரணத்தை அவர் அழிச்சிட்டாருன்னா அந்த வியாதியையும் அவர் அழித்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒன்றும் செயல்பட முடியாது. அப்போ அந்த மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கி இருக்கிறார். பாதாளத்துக்கு உரிய திறவுகோள்களை, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை அவர் வைத்திருக்கிறாராம். இன்னைக்கு சத்ருவினுடைய கையில இல்ல. ஈஸியா அவன் நமக்கு எதையோ ஒண்ணு கொடுத்துட்டு நம்ம வாழ்க்கைய அவன் பறித்து கொண்டு போகிற அந்த அவனுடைய அதிகாரத்தை அவர் முற்றிலுமாய் அவர் என்ன செஞ்சிட்டாரு? பறித்து விட்டார். அந்த மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அவர் தன்னுடைய மரணத்தினாலே அவர் அழித்து விட்டார். இத வெளிப்படுத்தும்படியாதான் அங்க கல்லறைகள் என்ன செய்து திறக்குது. மரணத்துக்கு மேல ஹோல்டு இல்லைங்கிறத நம்ம மேல அதிகாரம் இல்லைங்கிறத வெளிப்படுத்தும்படியாதான் அங்க கல்லறைகள் திறக்கிறது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருக்குது. அது வரைக்கும் மரணம் அந்த சரீரத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த, அந்த பரிசுத்தவான்களுடைய சரீரத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த மரணத்துக்கு அதுக்கு மேல அவங்க ஹோல்டு இல்லாதபடியினால, அந்த மரணம் அவங்களை ஆளுகை செய்ய முடியாதபடியினால, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினாலே அவர் அளித்தபடியினாலே கல்லறைகள் திறந்தது. இதெல்லாம் இமீடியட்டா அங்க நடக்கிற காரியங்கள். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் மரித்த பொழுது நடக்கின்ற காரியங்கள். அங்க என்ன நடக்கு? அவங்க சரீரம் எழுந்திருக்குது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு, அவர் மரணம் அடைஞ்சப்ப அவருடைய சரீரங்கள் எல்லாம் எழுந்திருச்சு கல்லறையை விட்டு. ஆனா உயிர்த்தெழுந்த பிறகுதான் அவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அப்போ எவ்வளவு பவர்ஃபுல் டெத் அண்ட் ரிசரக்ஷன் இயேசு கிறிஸ்துவினுடையது. இன்னைக்கு இப்படிப்பட்டவர் நமக்கு தேவனா இருக்கிறார்னா நம்ம எதை குறித்து பயப்பட வேண்டும்?
மரித்து போன அநேக வருஷங்களுக்கு முன்பாக மரித்து போன பரிசுத்தவான்களுக்கு மேலேயே மரணம், ஏற்கனவே மரித்தவர்கள் மேலேயே மரணம் என்ன செய்ய முடியல, ஆளுகை செய்ய முடியலன்னா, இன்றைக்கு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம்ம மேல மரணம் எப்படி ஆளுகை செய்ய முடியும்? நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு யாருடனோ கூட தேவன் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போ கல்லறைகளுக்கு மேல ஒரு ஜெயத்தை தேவன் அங்க கொடுக்கிறார். மரணத்துக்கு மேல ஜெயத்தை கொடுக்கிறார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இதுல ஜெயித்ததுனாலதான் அங்க சொல்ற, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவருடைய மரணம் அவ்வளோ பவர்ஃபுல்லான மரணம், உயிர்த்தெழுதலா இருக்கிறது. இன்னைக்கு இத நீங்க ஆழமா விசுவாசிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகள்ல மரணம் ஆளுகை செய்து கொண்டிருந்தாலும் அது என்ன செய்யாது, உங்களை இந்த நாள்ல இருந்து அது மேற்கொள்ள முடியாது. என் மரணத்தை அவர் ருசி பார்த்திருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய மரணத்தை அவர் டேஸ்ட் பண்ணிட்டாரு. இத யார் ஒருவர் இந்த சத்தியத்தை அறிந்து உணர்ந்து இதைத்தான் சத்தியம் என்று விசுவாசிக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில அது பலன் தரும். அப்ப நம்ம கேட்கல, எத்தனையோ பரிசுத்தவான்கள் அப்படி எல்லாம் இல்லையா, அவங்க நல்லவங்களா தானே இருந்தாங்க, ஆனா அவங்க எல்லாம் அப்படி அந்த மாதிரி மரணத்துல மரித்து போயிருக்கிறாங்களே. நான் நினைக்கிறேன் நிச்சயமா இந்த வெளிச்சம் ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பட்சத்துல இது சாத்தியம். சில ஏரியாஸ்ல நமக்கு வெளிச்சம் இருக்கு, சில ஏரியாஸ்ல வெளிச்சம் இல்ல. அந்த ஏரியால தான் நம்மை சத்துருவானவன் மேற்கொள்ளுகிறான். அப்போ இன்றைக்கு நம்ம தைரியமா அறிக்கையிட முடியும், என் வாழ்க்கையில என் கிறிஸ்து எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தபடியினாலே, எங்க ஒவ்வொருவருடைய மரணத்தையும் அவர் ருசி பார்த்திருக்கிறபடியினாலே, எங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே ஒரு காலமும் மரணம் எங்களை ஆளுகை செய்ய முடியாது. மரித்து போன அவருடைய மரணத்துல ஏற்கனவே பல வருஷங்களுக்கு முன்பதாக மரித்து போன பரிசுத்தவான்களே எழுந்திருப்பார்கள் என்றால், மரணத்தை அந்த அளவுக்கு அவர் ஜெயமாக விழுங்கி இருப்பார் என்றால், இன்றைக்கு உயிரோடு இருக்கிற, அவரையே நம்பிக்கொண்டிருக்கிற, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நம்ம மேல எப்படி மரணம் ஆளுகை செய்ய முடியும்? இதெல்லாம் அவருடைய மரணத்திற்கு பின்பாக உடனடியாக நடந்த சம்பவங்களாய் நாம் பார்க்கிறோம். அடுத்ததா 100க்கு அதிபதி அங்க ஒரு கன்ஃபெஷன் பண்றான். அத வாசிக்கலாம். மத்தேயு 27:54. மத்தேயு 27:54. 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். அந்த 100க்கு அதிபதி அவன் புறஜாதி ஒரு மனுஷன். அவனும் அவனோடே கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து, அந்த இடத்துல அவர் சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு, அங்க சுற்றிலும் நடக்கிற காரியங்களை பார்த்தா ஒரு சாதாரணமா ஒரு மனிதன் மரணம் அடையும் போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை யாருமே அது வரைக்கும் பார்க்கல. அதனால அந்த பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு அவங்க மிகவும் பயந்து, அவர் சொல்றாரு, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். அப்போ அந்த ஜென்டைல்ஸ், புறஜாதிகள், இஸ்ரவேல் அல்லாத மக்கள், இவங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிற ஒரு தருணமாய் இந்த தருணம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
ஜாதிகள் உம்முடைய ஒளியினிடத்திற்கு வருவார்கள். ஏசாயா 60 நம்ம பார்க்கிறோம். 60வது அதிகாரம் 3வது வசனம். இந்த வாக்கு தத்தம் இங்கே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை சொன்னது எந்த யூதன் அல்ல. இந்த வார்த்தைய சொன்னது ஒரு புறஜாதி மனுஷன். அவனுக்கு கிறிஸ்துவை பத்தி ஒரு பெரிய அறிவு இல்ல. ஆனா சம்பவித்த காரியங்களை வைத்து பார்த்தே அவன் சொல்றான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். 100க்கு அதிபதியும் அங்க கூட இருந்தவர்களும் சொல்லுகிற காரியமாய் நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, முழு உலகத்துக்கும் அவர் தேவன் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த நாட்கள், அந்த நாள் வந்தத இந்த சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அப்போ எந்த அளவுக்கு அவருடைய மரணம் அந்த இடத்துல நடந்திருக்கும். பயங்கரமான பூமி அதிர்ச்சிகள், இருள், இதை எல்லாத்தையும் பார்த்து பயப்படுறாங்க. இதுவரைக்கும் உலகத்துல நடக்காத காரியங்கள் இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது அங்க நடக்கிறது அப்படின்னா, இவர்தான் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். இந்த மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டவர் இன்றைக்கு எங்க வாசம் பண்ணுகிறார்? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் ஒவ்வொரு முறையும் நம்ம அவர் கூட போகிற பொழுதெல்லாம் நம்ம கூட அவர் இடைப்படுகிற காரியம், மரணத்தை நான் ருசி பார்த்தபடியினால மரணம் இனி உன்னை ஆளுகை செய்ய முடியாது மகனே மகளேன்னு சொல்லி அவர் நம்ம கூட பேசுகிற சத்தத்தை நாம் நிச்சயம் கேட்க வேண்டும். நான் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனே, ஏன் மரணத்தினால நான் அழித்து விட்டேன்? மரணத்துக்கு இனி நம்ம மேல அதிகாரமே இல்ல. கல்லறையில இருக்கிற பரிசுத்தவான்கள் மேலேயே மரணத்துக்கு அதிகாரம் இல்லை என்றால், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற உனக்கு மேல மரணத்துக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. அது உன்னை ஆளுகை செய்ய முடியாது நீ விரும்புகிற வரைக்கும். அதனாலதான் சங்கீதம் 91 நம்ம பார்க்கிறோம், நீடித்த நாட்களால் நான் அவர்களை திருப்தியாக்கி, நாம் திருப்தியாகிற வரைக்கும் தேவன் நம்மை இந்த பூமியில என்ன செய்கிறாராம்? வாழ பண்ணுகிறாராம். நம்ம திருப்தி ஆகிற வரைக்கும். அப்போ இதை யார் ஒருவர் உண்மையா, ஆமா கிறிஸ்து எனக்காக இந்த காரியங்களை செய்திருக்கிறார், செய்து முடித்திருக்கிறார், என்னுடைய மரணத்தை அவர் ருசி பார்த்திருக்கிறபடியினால என் வாழ்க்கையில என் குடும்பத்துல மரணம் ஆளுகை செய்ய முடியாதுன்னு சொல்லி இருதயத்துல உணர்ந்து விசுவாசிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கு மேல இருக்கிற அவனுடைய ஆதிக்கங்கள் இன்றைக்கு மறைந்து போகிறது. அப்போ இது எல்லாமே இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பொழுது அவரு அதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம், ஆதி ஆகமத்துல இருந்து ஸ்திரீயின் வித்து ஒருவர் வருவார், அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொன்ன வாக்கு தத்துவம் எல்லாம் எங்க நடக்குது? சிலுவையில நடந்து முடிகிறதை நாம் பார்க்கிறோம். சிலுவையில் மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் அவர் அவனுடைய தலையை நசுக்கி விட்டதை நாம் பார்க்கிறோம். இனி சத்துரு நம் மேல ஒரு நொடி பொழுது கூட ஆளுகை செய்ய முடியாது அப்படிங்கிற இடத்துல தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய சாட்சியத்தை பெற்ற ஜனங்களாய் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு இதை உணர்கிறவர்களாய் நம்ம இருக்கிறோம்னா, இந்த நாள்ல இருந்து நம்ம இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஜீவனில நம்ம ஆளுகை செய்ய ஆரம்பிப்போம். கடைசியா அந்த வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே.
ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, முதலாதாமின் மூலம் மரணம் முழு மனுக்குலத்தையும் ஆண்டு கொண்டிருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய் நாம் வருகின்ற இந்த பட்சத்துல நமக்கு என்ன கொடுக்கப்படுது? கிருபையின் பரிபூரணம், நீதியின் ஈவாகிய பரிபூரணத்தையும் நாம் பெற்றிருக்கிறபடியினாலே இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். நம்மை ஆளுகை செய்யும்படியாய் தேவன் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்மள மரண ஆளுகை செய்ய முடியாது. நம்ம ஜீவனை அடைந்து நாம் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய இடத்திற்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே. அடுத்த வசனம் பார்க்கிறோம். ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷரும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அப்போ ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு நம்ம மேல உண்டாயிற்று. அப்ப நம்ம மேல ஜீவன் மாத்திரம்தான் நம்மை ஆளுகை செய்ய முடியும். மரணம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. இததான் ரோமர் 8:1-2 நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஜீவனின் பிரமாணம் செயல்படுகிறது. அப்போ மாம்சத்தின்படி நடக்கிறதுனா என்ன? உலகத்துல இன்னைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, இந்த பலவீனம்லாம் இருக்கு, இந்த வியாதி எல்லாம் இருக்கு, இன்னைக்கு அவங்க அப்படி மரித்து போனாங்க, இவங்க இப்படி மரித்து போனாங்க, அவங்க எல்லாம் ஆண்டவரை ரொம்ப தேடினாங்க, அவங்களுக்கே அப்படின்னா எனக்கு அப்படி நடக்குமா? இதெல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோம்? இச்சை மாத்திரம்தான் மாம்சத்தின் எண்ணம் நினைக்கிறோம். ஆனா தேவனுடைய சத்தியத்தை தவிர எதெல்லாம் நம்ம திங்க் பண்றோமோ அது எல்லாமே மாம்சம், மனுஷனை போல சிந்திக்கிற செயல்கள். அப்போ நம்ம ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம், நாம் ஆவிக்கு உட்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு மேல ஜீவனின் ஆவியின் பிரமாணம் நிச்சயமாய் செயல்படும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இன்றைக்கு ஆவியானவர் நம்ம கூட இடைப்படுகிற இந்த காரியங்களை நம்ம ஆழமாய் தியானிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அவருடைய மரணத்துல எத்தனை பல 100 வருஷங்களுக்கு முன்பாக மரித்த பரிசுத்தவான்களே எழும்பி இருப்பார்கள். அவங்க மேலேயே மரணம் ஆதிக்கம் செலுத்த முடியலன்னா இன்றைக்கு நம்ம மேல எப்படி இந்த மரணம் ஆளுகை செய்ய முடியும்? இத உண்மையாய் கிறிஸ்துவை விசுவாசிப்பீங்கன்னா இந்த காரியத்துக்கு நம்ம ஹார்ட் வரும். இந்த காரியத்தை விசுவாசிக்கிற இடத்துல நம்ம இருதயம் வரும்னா காலேப் சொல்ற, பழைய உடன்படிக்கையில இருந்த காலேபே என்ன சொல்றாரு? 40 வயதுல இருந்த பலன் இப்போ எனக்கு இருக்குன்னு 85 வயதுல வந்து சொல்லுகிறார். அப்போ புது உடன்படிக்கையின் கீழே வெளிச்சத்துக்குள்ள ஜீவனுக்குள்ள வந்திருக்கிற நாம் எந்த அளவுக்கு இந்த வார்த்தை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம கன்ஃபஸ் பண்ணணும், நம்ம விசுவாசிக்கணும். இன்றைக்கு தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட இடைப்படுகிற காரியம், அவருடைய மரணத்துல அவரோடு கூட உறவாடுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். முற்றிலுமாய் அவர் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அவர் அழித்திருக்கிறார். நம்முடைய அத்தனை பேருடைய பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். இனி பாவம்ங்கிறது நம்ம மனசாட்சியில கூட இல்ல. அவருடைய ரத்தம் நம்முடைய மனசாட்சியை கூட செத்த கிரியைகளற சுத்திகரித்திருக்கிறது. இனி ஒரு காலம் நம்முடைய பாவம், நம்ம என்னைக்கோ செஞ்சதெல்லாம் குறிச்சு நம்ம கவலைப்படுறோம்னா நம்ம அவனுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அக்யூசர் அவன் தான் இரவும் பகலும் சகோதரர் மேல குற்றம் சாட்டுகிறவன். இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க நான் அப்படி நினைக்கிறேன்னு இல்ல, அவன் உங்களுக்கு பின்பாக என்னைக்கோ செய்த பாவங்களை எல்லாம் நினைப்பூட்டி கொண்டு இருக்கிறான். அப்போ சிலுவையில அவர் செய்து முடித்த காரியம் அது உண்மை இல்லையா? அதுதான் சத்தியம், அதுதான் நிஜம்னு நம்ம நம்பி
முற்றிலுமாய் அவர் என்னுடைய பாவங்களை அறவே சுமந்து தீர்த்திருக்கிறார் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரும்போதுதான் நம்ம விசுவாசத்துல உறுதியாய் நிற்க முடியும். இதெல்லாம் இனி வர்ற நாட்கள்ல நம்ம பார்ப்போம். நம்ம மனசாட்சி நம்ம விசுவாசத்துக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத குறித்து நம்ம தியானித்து பார்ப்போம். அப்போ இன்றைக்கு பூமி அதிர்ச்சி உண்டாகுது. பழைய சிஸ்டம் அப்படியே அந்த என்ன ஆயிற்று, அகன்று போய் புது உடன்படிக்கையின் கிருபையின் காலத்துக்குள்ள நாம் வருகிறோம். மரணத்தை அவர் ஜெயமாக தன்னுடைய மரணத்தினாலே அவர் விழுங்கி விட்டார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அவர் அழித்திருக்கிறார்னா, இன்னைக்கு நாம் எதை குறித்தும், மரணத்தை குறித்து, வியாதியை குறித்து, அது வந்துருமா, இது வந்துருமா, அது நடந்துருமா, இது நடந்துருமா, இந்த பயம் நமக்கு தேவையில்லாத ஒரு காரியம். வசனம் சொல்லுது, என் நாமத்தினால என்னை விசுவாசிக்கிறவர்கள் எதெல்லாம் செய்வாங்க, பிசாசுகளை துரத்துவாங்க, சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தால் அவர்களை சேதப்படுத்தாது. அந்த அளவுக்கு ஜீவன்ல நாம் ஆபரேட் ஆக முடியும். ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் அவங்க இருந்தாங்க. யோவானை என்ன செஞ்சா கூட அவன மரணம் அவனை மேற்கொள்ள முடியல. அத்தனை தண்டனைகளை கொடுத்து பார்க்கிறாங்க, ஆனா மரணம் அடையல அவன். அதற்கப்புறம் தான் அந்த பத்மு தீவுல கொண்டு போடுறாங்க. பவுல பார்க்கிறோம், அந்த அவ்வளவு பெரிய கப்பல் சேதம், அதை தாண்டி வந்தப்போ விஷ பூச்சி கடிச்சு தொங்கிட்டு இருக்க அவன் கையில. ஆனா அந்த விஷம் அவனை சேதப்படுத்தல. கல்லெறிஞ்சு செத்துட்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துல அவர் எழும்பி பட்டணத்துக்குள்ள போய் சகோதரரை அவர் தேற்றுகிறார்னு பார்க்கிறோம். அப்போ மரணம் நம் சரீரத்தை ஆளுகை செய்ய முடியாத இடத்துக்கு தான் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்க. ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி அவர் அப்படியானார். அவர் மரண பிசாச அழிச்சிட்டாருன்னா, இனி என் வாழ்க்கையில இந்த மரண பிசாசு ஆளுகை செய்ய முடியாதுங்கிறத நீங்க இருதயத்துல உணர்ந்து கன்ஃபஸ் பண்ண போது, இதுவரைக்கும் அவன் ஒரு தந்திரமா உங்க இருதயத்துல பயத்தை விதைத்து கொண்டிருந்தவன் இந்த பயத்தையும் எடுத்துட்டு அவன் ஓடி போகிறத நீங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். தேவன் இந்த வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை இன்னும் அதிகமா நீங்க தியானிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை ஜீவன்ல நீங்க ஆளுகை செய்கிற அந்த இடத்திற்கு நீங்க கொண்டு வரப்படுகிறத நீங்க பார்ப்பீங்க. நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன், ஆவியானவர் இந்த ஒரு வார்த்தையை இன்றைக்கு பேசும்படிக்கு அவர் என் உள்ளத்துல ஏவி இருக்கிறாருன்னா, இன்றைக்கு அநேக பேரோட இந்த வார்த்தை பேசி கொண்டிருக்கிறது. இத உலகத்துல இருந்து ஒருத்தவங்க கேட்கும் போது அது பைத்தியமா தோணும். ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கு இதுதான் தேவ பலன். உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்குதுன்னு வசனம் சொல்லுது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு இதுதான் தேவ பலன். ஏன் மேல, என் குடும்பத்துக்கு மேல இந்த மரணம் ஆளுகை செய்ய முடியாது. ஏன்னா எங்க மரணத்தை அவர் மரித்திருக்கிறார், அவர் ருசி பார்த்திருக்கிறார். கன்ஃபஸ் பண்ணுவோம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில வந்த அத்தனை போராட்டங்களிலும் இருந்து நாம் நிச்சயம் ஜெயத்தை பார்க்க முடியும். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பா, தேவன் உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு உலகத்தில் இழிவானவைகளையும் பைத்தியமானவைகளையும் நீர் தெரிஞ்செடுத்து இந்த காலை வேளையில நாங்க இங்க கூடி வந்திருக்கிறோம்னா, உலகத்துல இழிவானவர்களாய் பைத்தியமானவர்களாய் நாங்கள் கருதப்பட்டவர்கள் தான்ப்பா. ஆனா நாங்க ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கு இன்றைக்கு நீங்க பேசின வார்த்தை அது தேவ பலனா இருக்கிறது. நாங்கள் நிச்சயமா இந்த வார்த்தைகளின் மூலம் எங்க வாழ்க்கையில அனைத்து மரணத்தின் சூழல்களிலும் இருந்து இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா,
ரீபாலா ஹாஷலோ ரூதல் ஊரபா லெக்கல மெஷிலி ஹீதிலி ஷோரு அதுக்கலவா. அப்பா இன்றைக்கு நாங்க கன்ஃபஸ் பண்றோம் அப்பா, இங்க வந்திருக்கிற நாங்க எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளா இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் அப்பா. நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்க ஒவ்வொருவர் மேலையும் எங்க குடும்பங்கள் மேலையும் இனி மரணத்தின் ஆளுகை கிடையாது என்று சொல்லி நாங்க கன்ஃபஸ் பண்றோம்ப்பா. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை நீர் உம்முடைய மரணத்தினாலே அழித்து போட்டபடியினாலே எங்க குடும்பங்கள்ல எங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இனி எந்த விதத்திலையும் மரணம் ஆளுகை செய்ய முடியாது என்று சொல்லி நாங்கள் பேசுகிறோம் அப்பா. நீங்க மரித்த பொழுது மரணத்துக்கு மேல நீங்க அதிகாரத்தை எடுத்துட்டீங்கிறத கல்லறைகள் பிளந்ததை வைத்து நாங்க பார்க்கிறோம்ப்பா. அவ்வளோ பவர்ஃபுல் டெத் உன்னுடைய மரணமா இருந்ததை நாங்க பார்க்கிறோம்ப்பா. முற்றிலுமாய் அவனை நீர் அழித்து போட்டு விட்டீர். அந்த மரணத்துக்கு அதிகாரியாகி அந்த பிசாசானவனை நீர் அழித்து போட்டு இருக்கிறீர் அப்பா. இன்றைக்கு எங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய ஜீவனும் எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவருடைய ஜீவனும் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பேசுகிறோம் அப்பா. ஒரு செகண்ட் கூட இனி இந்த ஆளுகை எங்க மேல கிடையாது. எங்க அனைத்து எங்க எல்லாருடைய பாவங்களையும் எங்க குடும்பத்தார் எல்லாருடைய பாவங்களையும் நீங்க சிலுவையில முற்றிலுமாய் சுமந்து தீர்த்து விட்டீரப்பா. நீ யாருடைய வாழ்க்கையிலயும் பாவம் கிடையாது. பாவத்துக்கு விளைவான மரணம் கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா இது இனி எங்களை ஆளுகை செய்ய முடியாது. நாங்க ஜீவனின் ஆவியின் பிரமாணம் தான் இனி எங்க வாழ்க்கையில எங்க குடும்பங்கள்ல இந்த பிரமாணம் தான் செயல்படுகிறது என்று சொல்லி நாங்கள் பேசுகிறோம் அப்பா. இன்றைக்கு அப்பா எங்களுடைய பாவங்களை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய நீதியை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் அப்பா. நாங்க தைரியமா எங்க அப்பா கிட்ட போகும்படியான கிருபையை உம்முடைய மரணம் கொடுத்திருக்கிறதப்பா. நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு பிள்ளைங்கிற சாக்கியத்தை உங்க மரணம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரும் அப்பா இந்த வார்த்தை இவங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே இது 100 மடங்கு பலன் தரும்படியாய் விதைக்கப்பட்ட இந்த வார்த்தை 100 மடங்கு பலன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த வார்த்தை அது தொனித்து கொண்டே இருக்கணும்ப்பா. கர்த்தர் கிரியை செய்ய எங்களுக்குள்ள நீங்க வல்லமையாய் கிரியை நடப்பீங்கப்பா. உங்க கரங்களிலே